अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीज़ वेलकम टू செல்லம் டிப்ஸ் फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ நீங்க எல்லாமே ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம் சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சோ ஒரே ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இவ்ளோ தேவைப்படாது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நீளத்துல வந்து ஒரு 10 cm தேவைப்படும் அடுத்து உயரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 cm அவ்வளவுதான் ரொம்ப சின்ன பீஸ் தான் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம டாட் வச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து 2 cm வந்து அகலம் எடுத்துர்க்கேன் 10 cm பாத்தீங்கன்னா உயரம் எடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படினாக்கா இந்த ஒரு சைடுல சோ ரெண்டு பீஸையுமே நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் சோ இந்த ஒரு பீஸ் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படினாக்கா சோ உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த கரெக்ட்டான அந்த மிடில்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு அப்படியே மடிச்சோம் அப்படினாக்கா அப்ப நமக்கு கிடைக்கிற அந்த மிடில்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு மடிச்சாலும் நமக்கு ஒரு மிடில் கிடைக்கும் இல்லையா அதுலயுமே மார்க் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் இதே மாதிரி அதுலயுமே செஞ்சுக்கலாம் green color foam sheet எடுத்துர்க்கேன் இதுல பாத்தீங்கன்னா 3 cm க்கு நம்ம வந்துட்டு ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம் 3 cm அகலம் இருக்கணும் 3 cm உயரம் இருக்கணும் அவ்வளவுதான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூத் பிக் அந்த மாதிரி வச்சிட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிட்டாலே போதும் பென்சில் பேனா அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது மேலே வரைஞ்சிக்கணும் அப்படினு எதுவும் தேவையில்லை சோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுமே இருக்கட்டும் அடுத்து வந்து ஊசில நூல் கோத்து நாட் போட்டு எடுத்துர்க்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வெச்சோம் இல்லையா அந்த பீஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 அளவுக்கு கட் கொடுங்க முழுசா வந்து கட் பண்ணிட தேவையில்ல இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட இந்த ஒவ்வொரு பீஸையும் அப்படியே வந்து வளைவா கட் பண்ணனும் இது பார்க்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வளைவான ஷேப்ல கட் பண்ணி விடுங்க இப்போ 4 petals வந்து ரெடியா இருக்கு சோ இது இருக்கட்டும் இது நம்ம ஊசி நூல்ல கோக்க போறோம் இந்த மாதிரி நம்ம தச்சிக்கலாம் ஓட்டு தையல் தான் இதுல வந்து பேசிக்கான அந்த ஓட்டு தையல் தான் ஃபுல்லா வந்து இதே மாதிரி நம்ம வந்து கோத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு நம்ம அந்த நாட்டியும் இந்த நூலியும் பிடிச்சிட்டு அப்படியே சுருக்கணும் அப்படினாக்கா நமக்கு ரொம்ப கியூட்டான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிருக்கும் இந்த மாதிரி அப்படியே பேக் சைடுல நம்ம நாட் போட்டுக்கலாம் நல்ல டபுள் நாட் போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் வச்சிருந்தோம் இல்லையா சோ அதுலயுமே நான் செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பூ வந்து நமக்கு ரெடியா இருக்கு இப்போ இந்த green பீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு சோ ஒரு கட் கொடுக்க போறோம் இதே மாதிரி இந்த சைடுமே கட் கொடுத்துக்கலாம் மிடில் வந்து கட் பண்ண தேவையில்ல மிடில் இருக்கட்டும் நாலு பீஸுமே டச்லயே இருக்க மாதிரி கட் பண்ணுங்க தனித்தனியா கட் பண்ணி வந்திர கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அது ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு 4 லீஃப் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸுமே ரெடி பண்ணிக்கலாம் சோ இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த மாதிரி கிளிப் இருக்கும் இல்லையா சோ குசி பின் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க சோ அதுல வந்து நம்ம இத ஒட்ட போறோம் மிடில்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டோன் இல்ல மணி ஏதாவது ஒன்னு வச்சுக்கலாம் சோ நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து மிடில்ல ஒட்றேன் ஒட்டினதுக்கு அப்புறம் பேக் சைடுல நம்ம வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த லீஃப் இருக்கு இல்லையா சோ இத வந்து இந்த மாதிரி ஒட்டி விடலாம் அந்த பெட்டல்ஸோட சைடுல வந்து இந்த லீஃப் தெரியற மாதிரி ஒட்டுங்க இதையுமே அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம்
அவ்வளோதான். ரொம்பவே நீட் அண்ட் லுக்கில் ரொம்ப அழகாக நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பின்னில் நான் வந்து இந்த இடத்துல இதை ஒட்ட போகிறேன். அழகாக ஒரு கிளிப் வந்து நம்மளே நம்ம குட்டீஸ்க்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே இதை வந்து செஞ்சு அவங்களுக்கு வச்சு விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் கேர்ள் பேபி இருக்கோ அவங்களாம் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து கிளிப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா பேபிஸ் தான் வச்சுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம கூட வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம சேஃப்டி பின்னில் செட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு நம்ம கூட அதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேபியோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, ப்ளைனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்லாம் நம்ம இதே மாதிரி செஞ்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகாக நம்ம ஒட்டி விடலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மாதிரிக்கா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக குட்டி பையன் தலையில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.